ஹன்யங்கசே யோர்போன் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பகுதியில் முதல் 10 பாடம் சம்மந்தப்பட்ட படங்கள் சம்மந்தப்பட்ட விடயங்களை பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு பாடப்பகுதியிலையும் ஒவ்வொரு விதமான படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த படங்களுக்கான தமிழ் அர்த்தங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது 2 பாடங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பாடங்களையும் படங்கள் சம்மந்தப்பட்ட விடயம் இல்லை. 3வது பாடப்பகுதியில் படங்கள் சம்மந்தப்பட்ட விடயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 3வது பாடநிலை என்னன்னு பார்த்தோம்னா கியோசில் அங்குகோ. என்ன படம்? கியோசில் அங்குகோ. கியோசில் அங்குகோன்னு சொல்லும்போது கியோசில் வகுப்பறை, அங்குகோன்னு சொல்கிறது கொரிய மொழி. அப்போ கொரிய மொழி வகுப்பறை அப்படிங்கிறது தான் பாடம். அதில் முதலாவதாக கொடுக்கப்பட்டுள்ள படம் சொன்சேனிம். சொன்சேனிம்னு சொல்கிறது ஆசிரியர், அக்செங் மாணவன், பஞ்சிங்கு பஞ்சிங்குன்னு சொல்கிறது கிளாஸ்மேட், சில்பன்னு சொல்கிறது பிளாக் போர்டு இல்லாட்டி ஒயிட் போர்டை சொல்கிறாங்க. முதலாவது சொன்சேனிம், அக்செங், பஞ்சிங்கு, சின்பல். அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ளது செக்ஸங்னு சொல்கிறது மேசை, ஈஜாங்கிறது கதிரை, செக்னு சொல்கிறது புத்தகம், கொங்செக்ங்கிறது நோட் புக். அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ளது யொன்பில்னு சொல்கிறது பென்சில், பொல்பென்னா பேனை, சியூகேனா லேசர், பில்தோங்னு சொல்கிறது பென்சில் பாக்ஸை சொல்கிறாங்க. பில்தோங்னு சொல்கிறது பென்சில் பாக்ஸ். அடுத்ததா சிகேன்னு சொல்கிறது கடிகாரம், தல்யோக்ங்கிறது கேலண்டர், சங்முன்னு சொல்கிறது ஜன்னல், முன்னுன்னு சொல்கிறது கதவு. முதலாவது பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள சிறிய படங்கள் சம்மந்தப்பட்ட விடயங்களை பார்த்துட்டோம். அடுத்ததாக கொடுக்கப்பட்டிருக்கிறது செகுல் பியூசையோன்னு சொல்லும்போது புத்தகத்தை திறங்கள், செகுல் தொபுசையோன்னு சொல்லும்போது புத்தகத்தை மூடுங்கள், பொசையோனா பார்த்தல், திருசையோனா கேளுங்கள், தராசையோனா பின்பற்றுங்கள், இல்குசையோன்னு சொல்லும்போது வாசியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ள விடயம் சிசையோனா எழுதுதல், இயேகியாசையோன்னு சொல்கிறது கதைத்தல், தேதப்பசையோன்னு சொல்கிறது விடை கூறுதல். சிசையோ, இயேகியாசையோ, தேதப்பசையோ எழுதுதல், கதைத்தல், விடை கூறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கு. அல்கெசோயோனா புரிந்து கொண்டீரா, அதுக்கு விட சொல்கிறாங்க. நே அல்கெசும்னிதா, ஆம் புரிந்து கொண்டேன். ஹனியோ முருகெசும்னிதா, இல்லை புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. சில்முன் கேள்வி இருக்கின்றதா அப்படின்னு கேட்குறாங்க. நே சில்முன் இஸ்ஸும்னிதான்னு சொல்லும்போது ஹாம் கேள்வி இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா ஹனியோ சில்முன் ஒப்சும்னிதா, இல்லை கேள்வி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான்காவது பாடம் 5வது பாடத்தில் படங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் கொடுக்கல. அடுத்தது 6வது பாடம். 6வது பாடத்தினுடைய தலைப்பு சொன்னுன் துவானிம்னிதான்னு சொல்லும்போது நான் துவானாவேன் அப்படிங்கிறது தான் இந்த பாடப்பகுதியின் தலைப்பு. முதலாவது உரையாடல் நிறைவு பெற்றதுக்கு பிறகு அடுத்ததாக படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக தலைப்பு கொடுத்துருக்காங்க. நாரான்னு சொல்லும்போது நாடுகள், அதாவது நாடுகளுடைய கொடிகள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஹங்குக்குன்னு சொல்லும்போது தென் கொரியா, நேபாள்னா நேபாள், தொங்திமுருன்னு சொல்கிறது தொங்திமுரு, மொங்கோல்னு சொல்கிறது மொங்கோலியா. அடுத்ததாக கொடுத்துருக்காங்க மியன்மான்னு சொல்கிறது மியன்மாரை சொல்கிறாங்க. அடுத்து பங்களாதேசின்னு சொல்கிற போது பங்களாதேஷ், பெத்தனம்னு சொல்கிறது வியட்நாம், ஸ்ரீலங்கான்னு சொல்லும்போது இலங்கை. அடுத்ததாக உசுபாகிஸ்தான் சொல்கிறது உசுபாகிஸ்தான், இந்தோனேசியான்னு சொல்கிறது இந்தோனேசியா, சுங்குக்னு சொல்கிறது சீனா, கம்போதியானா கம்போதியா, கிர்கிஸ்தானா கிர்கிஸ்தான், தேகுக்னா தாய்லாந்து. அடுத்து பாகிஸ்தானா பாகிஸ்தான், பிலிப்பின்னா பிலிப்பைன்ஸை சொல்கிறாங்க. அடுத்ததாக 2வது உரையாடலை தொடர்ந்து அடுத்து படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. தலைப்பு சிகோப்னு சொல்கிறது தொழில். அதில் முதலாவது கொடுத்துருக்கிறது அக்செங்னா மாணவன், சொன்சென்னிம் ஆசிரியர், வேசாவோன் பிஸ்னஸ் பேர்சன், சுபுன்னு சொல்கிறது ஹோம் மேக்கர்.
அடுத்து கியோங்ஜல்குவான் சொல்கிறது வந்து போலீஸ் அதிகாரி. சொபங்குவான்னு சொல்கிறது வந்து தீயணைப்பு பிரிவில் வேலை செய்கிற அதிகாரிகள். கொங்குமுன்னு சொல்கிறது வந்து சமூகத்துறையில் வேலை செய்கிறவங்க. சொம்போன்னா கிளாக்கை சொல்கிறாங்க. அடுத்ததாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஈசான்னு சொல்கிறது வைத்தியர். கனோசான்னு சொல்கிறது தாதி. யொரிசானா குக்கை சொல்கிறாங்க. உன்சோன் கீசானா டிரைவர். அடுத்ததாக கிசுல்ஜான்னு சொல்லும்போது தொழில்நுட்பவியலாளர். மொக்சுன்னு சொல்கிறது வந்து தச்சனை சொல்கிறாங்க. நொங்குனா விவசாயி. ஒபுன்னு சொல்லுவாங்க மீன் பிடிக்கிறவங்கள. அடுத்ததாக 7வது பாடப்பகுதி. 7வது பாடப்பகுதியின் தலைப்பு யோகிகா சமுசிரியோ அப்படின்னு சொல்லும்போது இங்கே காரியாலயமாகும், இது காரியாலயமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள படங்கள் முதலாவது சங்சோன்னு சொல்கிறது வந்து இடங்கள்னு அர்த்தம். சங்சோன்னு சொல்கிறது வந்து இடங்கள் கொடுத்துருக்காங்க. யோகி இங்கே, சொகி அங்கே, கொகி அங்கு, ஒதி எங்கே. ஈசான்னு சொல்கிறது வந்து பணியிடம், அதாவது கம்பெனியை சொல்கிறாங்க. சமுசில்னா ஆஃபீஸை சொல்கிறாங்க. அடுத்து வஜாங்சில்னு சொல்லும்போது மலசல கூடம். சிக்தாங்னு சொல்கிறது வந்து ரெஸ்டாரண்ட். அடுத்ததா சிப்னு சொல்கிறது வீடு. கிசுக்ஸா தங்குமிடம். செத்தக்ஸோ லொன்ட்ரி. மியோங்சொல்னா சலூன். அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ளது சிஜாங்னு சொல்கிறது மார்க்கெட்டை சொல்கிறாங்க, அதாவது சந்தை. மாத்துனா மாற்ற சொல்கிறாங்க. பியன்விஜோம்னு சொல்லும்போது 24 மணித்தியால கடைன்னு சொல்லுவாங்க, அதாவது 24 மணித்தியாலும் திறந்திருக்க கடையை தான் பியன்விஜோம்னு சொல்கிறாங்க. சூப்பர் மார்க்கெட்னு சொல்கிறது சூப்பர் மார்க்கெட். அடுத்ததாக பாடப்பகுதிக்கான 2வது படங்கள். முல்கோன்னு சொல்கிறது வந்து பொருட்கள். முல்கோன்னா பொருட்கள். யொல்வினா சாவி. கஜுக்சஜின்னா குடும்ப படம். கபாங்னு சொல்கிறது வந்து பேக்கை சொல்கிறாங்க. சிகப்னா பஸ். அடுத்ததா யோகுவான்னா பாஸ்போர்ட். ஊசான்னா குடை. கவுல்னா முகம் பார்க்கும் கண்ணாடி. வஜாங்பும்னா காஸ்மெட்டிக் ஐட்டம், அதாவது அலங்கார பொருட்களை சொல்கிறாங்க. அடுத்ததாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது பித்துன்னு சொல்கிறது வந்து சீப்பு. எயாத்ரயோன்னு சொல்கிறது வந்து எயாட்ரையர். பெகேன்னு சொல்கிறது தலையணை. இபுல்னு சொல்கிறது போர்வை. அடுத்ததா 8வது பாடப்பகுதி. 8வது பாடப்பகுதியின் தலைப்பு யோல்தூசி சம்சிபுனே சொம்சிமில் மொகோயோ அப்படின்னு சொல்கிறாங்க. 12:30 மணிக்கு மதிய நேரத்துக்கு சாப்பிடுதல், மதிய நேர உணவு சாப்பிடுறதை பற்றி தான் சொல்கிறாங்க. 12:30 மணிக்கு மதிய நேர உணவு உட்கொள்ளுதல். முதலாவதாக கொடுக்கப்பட்டுள்ள படங்கள். ஃபர்ஸ்ட் தலைப்பை பார்த்தோம்னா ஹில்குவான்னு சொல்கிறது வந்து நாளாந்த செயற்பாடுகள். முதலாவது இரோனாதான்னு சொல்கிறது வந்து எலும்புறதை சொல்கிறாங்க. சித்தானா கழுவுறது. ஹச்சிமில் மொக்தானா காலை உணவு சாப்பிட்றது. வேசாயக்காதானா பணியிடத்துக்கு செல்வது, அதாவது வேலைக்கு போகிறது சொல்கிறாங்க. இரண்டாவதாக கொடுக்கப்பட்டுள்ளது ஹில்லாதான்னு சொல்கிறது வந்து வேலை செய்கிறது. சுயிப்தானா இலகு. சொம்சிமில் மொக்தான்னு சொல்லும்போது மதிய நேர உணவு சாப்பிட்றது. சிபே ஹோதானா வீட்டுக்கு வாரது. இல்லாதானா சொம்சிமில் மொக்தானா மதிய நேர உணவுன்றது. சிபே ஹோதா வீட்டுக்கு வாரது. அடுத்ததாக கொடுத்துருக்காங்க சங்கல் போதான்னு சொல்லும்போது ஷாப்பிங் செய்கிறது, பார்வையிடுதல். யொரியாதான்னு சொல்கிறது சமைக்கிறது. சோன்யோகுல் மொக்தான்னு சொல்கிறது இரவு நேர உணவு உண்ணுதல். மசிதா கோப்பி கொடுக்கிறது. கடைசியாக கொடுக்கப்பட்டுள்ளது உன்தோங்காதான்னு சொல்லும்போது உடற்பயிற்சி செய்தல். டெலிவிஜன் போதான்னு சொல்லும்போது தொலைக்காட்சி பார்த்தல். சொன்வஹாதா தொலைபேசியில் பேசுறது. சாதாரா நித்திரை கொள்வது. அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சிகான் சொல்லும்போது நேரம். சிகும் இப்போது. ஓனல் இன்று.
ஹோஜே நேற்று, நேயில் நாளை. அடுத்ததா ஓஜோன். ஓஜோன்னா முற்பகல், ஓவுனா பிற்பகல், நத்னா பகல் நேரம், பம்னா இரவு நேரத்தை சொல்கிறாங்க. அடுத்ததா கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது சேப்பியோக். சேப்பியோக்னு சொல்கிறது விடியல், அச்சிம்னா அதிகாலை இல்லை காலையை சொல்கிறாங்க அச்சிம்னா. சொம்சிப்னா மதியம், சோனியோக்னா இரவை சொல்கிறாங்க. அடுத்ததாக 9வது பாடப்பகுதி. 9வது பாடப்பகுதியின் தலைப்பு என்னன்னு பார்த்தோமா, கஜுகி மியோத்மியங்கேயோ. கஜுகி மியோத்மியங்கேயோன்னு சொல்லும்போது குடும்பத்தில் எத்தனை நபர் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. குடும்பத்தில் எத்தனை பேருங்கிறது தான் இந்த பாடத்தின் தலைப்பு. இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள படங்கள், முதலாவதா கஜுக். கஜுக்னு சொல்கிறது குடும்பம். கஜுக்னா குடும்பம், தலைப்பு குடும்பம். இத்தா இருக்கின்றது, ஒப்தா இல்லை, மந்தா அதிகம், சல்தா வாழுதல் இல்லாட்டி வசித்தல்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக கீழே கொடுத்துருக்காங்க ஹரப்போஜி. ஹரப்போஜின்னு சொல்கிறது தாத்தா, ஹல்மோனி, ஹல்மோனினா பாட்டி. அதற்கு கீழே கொடுத்துருக்காங்க ஹாப்போஜி, ஓமோனி. ஹாப்போஜினா அப்பா, ஓமோனினா அம்மா. அடுத்ததாக கீழே கொடுத்துருக்கப்பட்டிருக்க விடயம் என்னன்னா நாகா நம்ஜா இல்தே. நாகா நம்ஜா இல்தேன்னு சொல்லும்போது நான் ஒரு ஆணாக இருக்கும்போது, அதாவது ஒரு ஆண் நபராக இருந்தால் எப்படி அந்த உறவு முறைகளை கூப்பிடுவாங்கன்னு பார்த்தோம்னா யொங்னா அண்ணா, நூனானா அக்கா, நானா நான், புயின்னா மனைவி, யொதோங் செங்னா தங்கச்சி, நம்தோங் செங்னா தம்பி. அடுத்ததாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நாகா யோஜா இல்தே. அதாவது ஒருத்தவங்க பெண்ணாக இருக்கும்போது அவங்களோட உறவு முறையில் கூப்பிடும்போது ஒப்பான்னு சொல்கிறது அண்ணாவை, ஒன்னினா அக்கா, நானா நான், நம்பியோன் கணவன், யொதோங் செங் தங்கச்சி, நம்தோங் செங் தம்பி. அடுத்ததாக கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுன்னு சொல்கிறது மகனை சொல்கிறாங்க, தள்ளுன்னு சொல்கிறது மகளை சொல்கிறாங்க. அடுத்ததா 2வது உரையாடலுக்கான படங்கள். ஹெப்புதா. ஹெப்புதானா அழகா இருக்குது. மொசித்தாங்கிறது ஹேண்ட்ஸமாக இருக்குது. கிகாக்குதா உயரமாக இருக்குது, உயர்ந்த உயரம். கிகா சொக்தான்னு சொல்கிறது ரொம்பவும் கட்டையாக இருக்கிறத சொல்கிறாங்க. அடுத்ததாக கீழே கொடுத்துருக்குது நல்சினாதா. நல்சினாதான்னு சொல்கிறது மெலிவாக இருக்கிறத சொல்கிறாங்க. துங்துங்காதான்னு சொல்கிறது தடிப்பமாக இருக்கிறத சொல்கிறாங்க. செமியித்தானா ஆர்வமாக இருக்கிறது. சிஞ்சொல்லாதானா பணிவோடு இருக்கிறது, அதாவது அரவணைப்போடு இருக்கிறத சொல்கிறாங்க. அடுத்ததாக துக்துக்காதான்னு சொல்கிறது ஸ்மார்ட், அதாவது புத்திசாலித்தனம். வல்பல்லாதான்னு சொல்கிறது சுறுசுறுப்பாக இருக்குது. எம்சொன்னாதாங்கிறது அமைதியாக அடக்கமாக இருக்குது. புஜுரோனாதாங்கிறது விடாமுயற்சியோடு இருக்குது. அடுத்ததா 10வது பாடப்பகுதி. 10வது பாடப்பகுதியின் தலைப்பு ஓஜே தோசகோனேசோ ஹங்குகோருள் கொம்பு எஸ்ஸோயோ அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று நூலகத்திலிருந்து கொரிய மொழியை படித்தேன் அப்படிங்கிறத இந்த பாடப்பகுதியின் தலைப்பு. இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள படங்கள் தலைப்பை பார்த்தோம்னா நல்ஜாவா யோயில். நல்ஜாங்கிறது டேட்டை சொல்கிறாங்க, யோயில்னா கிழமை நாட்களை சொல்கிறாங்க. அதில் முதலாவது கொடுத்துருக்குது சின்னான்தல்னா கடந்த மாதம், இபோன்தல் இந்த மாதம், தாம்தல் அடுத்த மாதம். அடுத்ததாக கொடுத்துருக்குது ஹோஜேனா நேற்று, ஹோனில்னா இன்று, நேயில்னா நாளை. அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ளது சினான்சுனா கடந்த கிழமை, கடந்த வாரம் சொல்கிறாங்க. இபோன்சு இந்த கிழமை, தாம்சு அடுத்த கிழமை. அடுத்து சுஜுங்னு சொல்கிறது வார நாட்களை சொல்கிறாங்க, திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும். சுமல்னு சொல்கிறது விடுமுறை நாட்களை சொல்கிறாங்க, அதாவது வீக்கெண்டை சொல்கிறாங்க. சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறாங்க. அடுத்ததா சக்னியோன்னா கடந்த வருடம். ஒல்லேனா இந்த வருடம். நேனியோன்னா அடுத்த வருடம். அடுத்ததா 2வது படப்பகுதி சங்சோன்னு சொல்கிறது இடங்களை சொல்கிறாங்க. தொங்ஜக்னு சொல்கிறது செயற்பாடுகளை சொல்கிறாங்க. முதலாவது கொடுக்கப்பட்டுள்ளது கொங்வான்னு சொல்கிறது பூங்கா.
கோபி ஷாப்புங்கிறது கோபி ஷாப். சொஜோம்னா புத்தக கடை. தொசோகுவான் நூலகம். பெக்கோஜோம்னா 24 மணித்தியால கடை. நொரேபங்னா பாட்டு அறை. பிசிபங்னு சொல்கிறது வந்து கெஃபேவை சொல்கிறாங்க. யொங்குவாகுவான் சொல்கிறதும் கிக்ஜங்னு சொல்கிறதும் தியேட்டர் அதாவது திரையரங்க சொல்கிறாங்க. அடுத்ததாக கீழே கொடுக்கப்பட்டுள்ளது நொரேஹாதான்னு சொல்கிறது வந்து பாட்டு பாடுறது. கேமுலாதான்னு சொல்கிறது வந்து விளையாடுறத சொல்கிறாங்க. சன்செக்காதானா நடத்தல். ஷொப்பிங்காதான்னு சொல்லும்போது ஷாப்பிங் செய்கிறத சொல்கிறாங்க. அடுத்ததாக கீழே கொடுக்கப்பட்டுள்ளது செகில் இல்க்தானா புத்தகம் வாசித்தல். யொங்வாரில் போதா திரைப்படம் பார்த்தல். இம்சிகில் மந்தில்தா உணவு தயாரித்தல். ஹங்குகோருல் கொம்புவாதா கொரிய மொழி படித்தல். கடைசியாக கொடுக்கப்பட்டுள்ள படம் சிங்குருள் மன்னாதான்னு சொல்லும்போது நண்பரை சந்தித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இன்றைய நாளுக்கான வகுப்பை முடித்துக்கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழி மூலம் கொரிய மொழியை படிக்கிற அனைவருக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் மற்றும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. கம்சாம்னிதா.